ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை ராகி அடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ராகி மாவு, தேவையான அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை போட்டு தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது தவா காஞ்சதும் உருண்டை பண்ணி போட்டு கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா தட்டுங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா சமமாக வரும். இப்போது ஓரளவுக்கு மெலிசாக தட்டினதும் தேவையான அளவுக்கு ஆயிலும் போட்டுக்கோங்க. நான் ஆயில் போடாமல் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போது ஓரளவுக்கு வெந்திருக்கு. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டு வேக வைங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ வெந்துடுச்சு. எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ஹெல்தியான ராகி முருங்கைக்கீரை அடை ரெடி. இது வெயிட் லாஸுக்கும் நல்லது, ஹெல்தியும் கூட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.